அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியிலேயே அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரிய நேசத்திற்குரிய இடங்கள் பள்ளிவாசல்கள், அல்லாஹ்வுடைய இல்லங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் என்று. அப்படி என்றால் யார் அல்லாஹ்வுடைய இல்லங்களோடு மஸ்ஜிதுகளோடு தங்களை தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு அரிஷின் நிழலை அளிப்பான். அதில் ஒரு கூட்டம் பள்ளிகளோடு தங்களுடைய உள்ளங்களை இணைத்து வைத்திருப்பார்கள். பள்ளியை விட்டு வெளியே வந்தால் மீண்டும் அந்த பள்ளிக்குள் எப்போது நுழைவோம் என்று ஏக்கத்தோடு இருப்பார்கள். அதை தங்களுடைய உள்ளங்களோடு அன்போடு இணைத்து வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், வ அன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை, அல்லாஹ்விற்கு உரியது என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய இல்லங்கள் ஒவ்வொரு இறையஞ்சக்கூடிய அடியானுடைய வீடுகளாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்